ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். இது உங்கள் வீடு விட்டுமணி சந்தை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கிருஷ்ணா. இப்போ ஒரு சூப்பரான வீடு தாங்க உங்களுக்காக நடத்திட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணன் தம்பி மாதிரி ஒட்டி பிறந்த ரெட்டை பிறங்க மாதிரி தாங்க பக்கத்தில் ரெண்டு வீடு கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டோட ஃபுல் டீட்டெயிலுமே சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுமார் 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு, சூப்பரான 3 பிஹெச்கே வீடு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீட்டோட கேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லேசர் கட்டிங்கில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டோட போர்ட்டிகோ தாங்க. போர்ட்டிகோலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரு ப்ளஸ் உங்களுக்கு சம்பும் கொடுத்துருக்கோம். சம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியோட போர் வந்து சுமார் 200 அடி போட்டிருக்கோங்க. போர்ட்டிகோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 12க்கு 16ன்ற சைஸில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் ஒட்டி ஒரு பக்காவான எலிவேஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்னிஷ் ஒட்டி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு பட்ஜெட்டில் உங்களுக்கு கட்டணுமா, நாங்களே கட்டித்தரோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா வகையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் எலெக்ஷன் டைம்ன்றதுனால உங்களுக்கு நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அதை பற்றி கவலை இல்லைங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஓட்டையும் மட்டும் சேர்த்து போடுங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீட்டோட மெயின் டோரை பார்க்கலாம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில்லுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்லேயே. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டோட ஸ்டெப்ஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷனோட கொடுத்துருக்கோங்க. இப்போ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணோம்னாக்கா மெயின் டோர் இருக்குங்க. மெயின் டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீ குட்டில் உங்களுக்கு சிங்கிள் டோராக கொடுத்துருக்கோம். இந்த மெயின் டோரை சுற்றியும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கார்விங் டிசைனும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம டோரை ஓப்பன் பண்ணோன்னே உள்ள பண்ணோன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட கண்ட்ரோல் யூனிட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோங்க. கண்ட்ரோல் யூனிட் பண்ணி தனித்தனியாக ஒரு ரூமுக்குமே வந்து எம்சிபி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்னு உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி வெராண்டா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெராண்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு 6ன்ற சைஸில் ஒரு சின்ன வெராண்டா மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்து அதுலேருந்து நம்ம உள்ள போனோம்னாக்கா இந்த வீட்டோட ஹாலுங்க. ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 16க்கு 12ன்ற சைஸில் ஒரு பெரிய சைஸ் ஹாலு, அதிலே டிவி யூனிட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளோர் டைல்ஸு சைடு ஸ்கட்டிங்கோட உங்களுக்கு சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீட்டோட இன்னொரு சிறப்பம்சம் பற்றி சொல்கிறேன், மறக்காமல் கேளுங்க. ரூஃபுக்கும் வாலுக்கு நடுவில் ஒரு வென்டிலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாங்க அந்த சிறப்பம்சம். அதை பற்றி சொல்கிறேன், கேளுங்க நீங்களே. இந்த இது எதுக்காக கொடுத்துருக்காங்கனாக்கா நம்மளுக்கு ரூஃபோட ஹீட்டு வந்து நம்மளுக்கு ஹாலில் இறங்காமல் இருக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடுகளில் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இந்த வீட்டில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு காற்றோட்டம் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வெளிச்சமும் நிறைய கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஹாலில் இருக்கிற டிவி ஷோகேஸ் தாங்க. டிவி ஷோகேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸு எல்இடி டிவி வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஒன் ஆஃப் தி பெட்ரூம்ங்க. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3க்கு 7ன்ற சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் டோர் கொடுத்துருக்கோம். பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 10க்கு 12ன்ற சைஸில் ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தாங்க நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு 4ன்ற ஜன்னலும் அதிலே வந்து ஸ்கர்ட் அண்ட் ராடும் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. மெயினாக பார்க்க போனீங்கன்னாக்கா இந்த பெட்ரூம்லேயே வந்து உங்களுக்கு ஒரு கபோர்டில் வந்து ஸ்லைடிங் டோரும் பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சாரீஸ் மாட்டுற மாதிரி ராடு ப்ரொவிஷனும் இந்த கபோர்டில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே உங்களுக்கு நிறைய திங்ஸஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட்லேயே வித் மைக்கா ஒட்டி உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பெட்ரூமில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து அதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு கொடுத்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அட்டாச்சு பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷன் ப்ரொவிஷன் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸெட்டு வால் மிக்சர்லாம் கொடுத்துருக்கோங்க. பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு 7ன்ற சைஸில் கொடுத்துருக்கோம். டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூபிவிசியோ பிவிசியோ போடாமல் டேரெக்டாக உட்டன் டோரே கொடுத்துருக்கோங்க. இந்த பாத்ரூமில் 7 அடிக்கு வால்டைல் ஒட்டி உங்களுக்கு ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் தாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 7க்கு 10ன்ற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்கோம். வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் மேடையில் அந்த சுமார் 7 அடி ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் வித் ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 2 அடி அகலத்தில் உங்களுக்கு கிரானைட் கொடுத்து சிங்க் வந்து 2க்கு 2ன்ற சைஸில் ஒரு கிரானைட் சிங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு கிச்சன் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜ் நோசிங்கோட உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் மாடல் தாங்க. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு 10க்கு 9ன்ற சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உட்டன் டோர் கொடுத்துருக்கோங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10க்கு 9ன்ற சைஸில் கொடுத்துருக்கோம். ஜன்னல் வந்து 4க்கு 4ன்ற ஜன்னலும் அதிலே வந்து ஸ்கர்ட் அண்ட் ராடு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே வந்து வார்ட்ரோப் வந்து உங்களுக்கு அட்டாச்சு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 சைடு வாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் கலரும் ஒரு சைடு டார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜன்னல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூபிவிசியில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்டாச்சு கிளாஸ் வரும்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இந்த கபோர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்ள வந்து நல்லா ஒரு நிறைய திங்ஸஸ் வைக்கிற மாதிரியும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து சாரீஸ்லாம் மாட்டுற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான கபோர்டுங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் ஒன் ஆஃப் தி பாத்ரூம்ங்க. பாத்ரூம் டோரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு யூபிசி போடாமல் டைரெக்டாக வந்து உட்டன் டோரே போட்டிருக்கோம். வால் டைல்ஸ்லாம் 7 அடி ஹைட்டுக்கு வால் டைல்ஸ் ஒட்டி, அது இல்லாமல் உங்களுக்கு வாலில் வந்து உங்களுக்கு டவல் ராடு கொடுத்துருக்கோம். ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்து ஹேண்ட் ஷவர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டருக்கு ஒரு வால் மிக்சர் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கார்னர் வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனிங்க. நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வரணும்னாக்கா உங்களுக்கு ஹேண்ட்ரைல் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்து மேலே ஏறினோடனே ஒரு சூப்பரான வியூவில் உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்கோங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல வந்து ஒரு வென்டிலேஷனுக்காக அங்கேயும் ஒரு கிரில் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். நீங்கள் மேலே ஏறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 4 அடி அகலத்தில் சுமார் 20 அடி நீளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய ஒரு பால்கனி கொடுத்துருக்கோங்க. இந்த பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது. அந்த மாதிரி லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை சொந்தமாக்கணுனாக்கா உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை உங்களுக்காக புக் பண்ணிக்கோங்க. வாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலிவேஷனுக்காகவும் டிசைனுக்காகவும் டெக்ஸ்சர் பட்டி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன அப்படின்றத அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். மறக்காமல் உங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாடி ஏறி வந்தபோது உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோங்க. இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு சுமார் 10க்கு 9ன்ற சைஸில் காம்பேக்டாக இருக்குங்க. மாடியில் வந்து சுமார் 10க்கு 9ன்ற சைஸில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரூம் கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் 3க்கு 4ன்ற சைஸில் ஒரு ஜன்னலும் அதிலே ஸ்கர்ட் அண்ட் ராடும் கொடுத்துருக்கோம். இந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னாக்கா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேஃப்டிக்காக உங்களுக்கு சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமனாக வந்து வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3.5க்கு 10ன்ற சைஸில் ஒரு பெரிய சைஸ் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அந்த பாத்ரூம்லேயே வந்து வென்டிலேஷனுக்காக ஒரு எக்ஸாஸ்டர் ஃபேனு, உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசெட்டு, வாஷ் பேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோங்க. ஓகே, இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் உங்களுக்கு ஓப்பன் டெரஸில் வந்து உங்களுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பில்லர்லாம் கொடுத்துருக்கோம். மாடிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்டேர்கேஸ் வந்து ஸ்டீலில் எம்எஸ்ல கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீட்டை சுற்றி பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு நிறைய வீடுங்க இருக்குங்க. இப்போ கடைசியாக அந்த வீட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னா உங்களுக்கு வெறும் 65 lakhs தான். இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. வேலூரில் கலிஞ்சூர்ன்ற ஊரில் தான் இருக்குது. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம வீடு விட்டு மணி சந்தி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும்.